விஜய். தாவேகா வந்து காப்பி பேஸ்ட் ஆட்சி தான் பண்ணிகிட்ருக்கு. டிஎம்கே என்ன பண்ணிச்சோ அதை காப்பி தான் பண்ணிகிட்ருக்குன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியே வந்துட்டுருக்கு. முக்கியமாக கனிமொழி, மேயர் காப்பி பேஸ்ட் மாடல்னே அவங்க வந்து பேர் வச்சிட்டாங்க. ஸோ காப்பி பேஸ்ட் ஸ்டிக்கர் என்ன? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, காப்பி பேஸ்ட் பண்ணால் என்ன தப்பு? மக்களுக்கு அது நலன் தரக்கூடிய விஷயமா இருந்தால் தாராளமாக அதை காப்பி பேஸ்ட் பண்ணலாமே. ஏன்னா போன ஆட்சியில் புதுமை பெண், காலை உணவு திட்டம், மகளிர் உதவித்தொகை, நான் முதல்வன், என்னும் எழுத்தும், இதெல்லாம் ஒரு சூப்பரான ஸ்கீம். இந்த ஸ்கீமை தொடரலாமே. இது தொடர்ந்து தானே இருக்கு. முக்கியமாக வந்து மகளிர் உதவித்தொகை மாதம் 1000 ரூபாய் ஸ்டாலின் ஐயா கொடுத்தாரு. அது ஏழை எளிய மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது. 5000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு 1000 ரூபான்றது பெரிய விஷயம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா பாராட்டியிருக்கணும். நீங்கள் பாராட்டாமல் கலாய்க்க தான் செஞ்சிட்ருக்கீங்க. ஆனால் உங்கள் ஆட்சியில் அம்மாவோட திட்டங்களை எப்படி அடித்து நாக் அவுட் பண்ணீங்கன்னு மறந்துட்டீங்களா மேடம்? அம்மா உணவகம் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, அது வந்து ஏழைங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். 5 ரூபாய்க்கு போய் சாப்பிட்டு வரலாங்க. அந்த திட்டம்லாம் என்ன ஆச்சுங்க? அம்மா உணவகத்தையே அடித்து நாக் அவுட் பண்ணீங்க, சரிங்களா? அம்மா போஸ்டர் அப்படி கிழிச்சாரு. அம்மா உயிரோடு இருந்தால் அப்படி கிழிக்க முடியுமா? செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி அடிச்சிருந்தாங்க. இலவச லேப்டாப் திட்டம், இலவச சைக்கிள் திட்டம், அம்மா பிராண்டிங் திட்டம். நிறைய பேருக்கு இந்த அம்மா பிராண்டிங் திட்டம் தெரியாது. அது என்னன்னா, அம்மா குடிநீர், அம்மா மருந்தகம், அம்மா சிமெண்ட் போன்ற பிராண்டெல்லாம் இருந்தது. ஆனால் அதெல்லாம் இருக்குதான்னு கூட இப்போ நடைமுறையில் இருக்குதான்னு கூட தெரியல. அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. அது எவ்வளோ ஆக்டிவாக இருக்கணும் நமக்கு தெரியாது. ப்ளீஸ், உங்களால் முடியலன்னா கூட பண்ணுறவங்கள பாராட்டுங்க, அவங்கள வந்து கலாய்க்காதீங்க. இன்னைக்கு சிங்கப்பெண் படை என்று இருந்த ஒன்றை புதுசா பேர் எல்லாரும் சொன்னாங்கல்ல, காப்பி பேஸ்ட் ஸ்டிக்கர் என்ன, கிட்டத்தட்ட எந்த திட்டம் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. மக்களே அவங்களே சொல்லிட்டாங்க, தெரிஞ்சாதானே அவங்களே சொல்லிட்டாங்க. அதை தான் நாங்களும் கேட்குறோம். சிங்கப்பெண் திட்டம் ஆல்ரெடி இருக்குன்னு சொன்னீங்களே, அது தெரிஞ்சாதானேங்க. இந்த மாதிரி திட்டம் இருக்குன்னு சொல்றீங்க, அந்த திட்டத்தோட பேர் தெரியல, அதுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களோட ட்ரைனிங் என்னது, அவங்க லீடர் யார், இது எப்படி, இதோட ஸ்ட்ரக்சர் என்ன, எதுவுமே நீங்கள் சொல்லலையே. ஆனால் இந்த சிங்கப்பெண்ணில் எல்லாமே டிசிப்ளின்டாக நடக்குது. அதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் லோக்கலில் நிறைய போலீஸை இதை பார்க்க முடியுது. பேர் வைக்காத சிங்கப்பெண் திட்டம் எந்த ஸ்கீம் சொல்கிறீங்களோ அந்த ஸ்கீம்லேருந்து என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க, எவ்வளோ துரிதமாக வேலை நடந்தது, எதுவுமே யாருக்குமே தெரியல. அப்போனா அது ஒரு ஃபெயிலியரான விஷயம். அதை பற்றி நீங்கள் பேசக்கூடாதுங்க. ஸ்கூல் பொண்ணுக்கோ இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கோ ஏதோ பிரச்சனைனா, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துங்களேன், என்னால் டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்றது எனக்கு ரொம்ப பயமான ஒரு விஷயம். ஆனால் இந்த சிங்கப்பெண் திட்டம் மூலியமாக நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக தேவை கிடையாது. ஸோ டைரெக்டாக நம்ம வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சீக்கிரட்டாக இதை வச்சுக்க முடியும். ஸோ இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். பழைய ஆட்சியில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தது தான், தனி டிபார்ட்மெண்ட் இருந்தது தான், பெண்கள் மகளிர் டிபார்ட்மெண்ட் இருந்து தான். ஆனால் அவங்கள பார்க்கணுன்னா நம்ம ஸ்டேஷனுக்கு தான் போகணும். அது